அரசு அமைப்பான இபிஎஃப்ஓ, ஊழியர்களின் பணியாளர் நிதி நிறுவனம், ஊழியர்களின் பிஎஃப், புரொவிடென்ட் ஃபண்ட் அதாவது ஓய்வுகால சேமிப்பு பணத்தை கையாளும் அமைப்பாகும். சமீபத்தில் இந்த இபிஎஃப்ஓ ஒரு தேசிய குழுவை டாஸ்க் ஃபோர்ஸ் உருவாக்கியுள்ளது. இதன் முக்கிய வேலை என்னவென்றால், பல நிறுவனங்களிடமிருந்து இன்னும் வரவேண்டிய பிஎஃப் பாக்கிகளை வசூலிப்பது. இந்த பாக்கிகள் மொத்தம் ரூபாய் 21,000 கோடி ஆகும். ஏன் இந்த குழு உருவாக்கப்பட்டது? சில நிறுவனங்கள் தங்கள் ஊழியர்களுக்கான பிஎஃப் பணத்தை இபிஎஃப்ஓக்கு கொடுக்காமல் வைத்திருக்கின்றன. அதனால் அரசு அந்த பாக்கி தொகையை வசூலிக்க இந்த சிறப்பு குழுவை அமைத்துள்ளது. குறிப்பாக பிஎஃப் பாக்கிகள் ரூபாய் 1 கோடிக்கு மேல் இருக்கும் பெரிய நிறுவனங்கள் மீது இந்த குழு கவனம் செலுத்தும். திவாலாகி வரும் நிறுவனங்களுக்கும் கண்காணிக்கப்படுகின்றன. சில நிறுவனங்கள் பேங்க்ரப்சி அதாவது திவாலாகி வரும் நிலையில் இருக்கின்றன. அத்தகைய நிறுவனங்களிடமிருந்து பிஎஃப் தொகையை மீட்டெடுக்க இபிஎஃப்ஓவில் ஸ்பெஷல் செல் அதாவது ஒரு சிறப்பு பிரிவு உருவாக்கப்பட்டுள்ளது. எந்த நிறுவனங்கள் திவாலாகி வருகின்றன, எவ்வளவு தொகை பாக்கி உள்ளது என்பதை கண்டறிவதற்காக ஐபிசி இன்சால்வென்சி அண்ட் பேங்க்ரப்சி கோட் வழக்கு டேஷ்போர்ட் என்ற ஆன்லைன் முறையில் தினமும் கண்காணிப்பார்கள். மேலும் இபிஎஃப்ஓ ஒரு டிஜிட்டல் போர்ட்டல் உருவாக்கி வருகிறது. இதன் மூலம் எந்த நிறுவனம் எவ்வளவு பிஎஃப் பாக்கி வைத்திருக்கிறது, எவ்வளவு வசூலாகி உள்ளது என்பதை காணலாம். பிஎஃப் பாக்கிகள் 2 வகைப்படுகின்றன. ஃபர்ஸ்ட் ஒன் ஐஆர் இம்மிடியட்லி ரியலைசபிள் அதாவது உடனே வசூலிக்கக்கூடியவை ரூபாய் 2,980 கோடி. செகண்ட் ஒன் நான் ஐஆர் நான் இமிடியட்லி ரியலைசபிள் அதாவது உடனே வசூலிக்க முடியாதவை ரூபாய் 18,500 கோடி. இதற்கான நிறுவன பட்டியல் இன்னும் பொதுமக்களுக்கு வெளியிடப்படவில்லை. ஒவ்வொரு மண்டலத்திலும் உள்ள அதிகாரிகள் பிஎஃப் வசூலிக்க சிறப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்வார்கள். ஒவ்வொரு மாதமும் இதற்கான கூட்டம் நடக்கும். அதில் முன்னேற்றம் குறித்து அறிக்கை அளிக்கப்படும். எப்படி பிஎஃப் தொகையை மீட்கப்படலாம், நிறுவனத்தின் சொத்துக்களை பறிமுதல் செய்து விற்பனை செய்வது, நீதிமன்ற உத்தரவுகள் மூலம் பாக்கி தொகையை பெறுவது, திவாலான வழக்குகளில் இபிஎஃப்ஓ தன் பங்கை கோருவது. இறுதியாக இபிஎஃப்ஓ ஊழியர்களின் பிஎஃப் தொகையை பாதுகாக்கவும் பாக்கி வைத்திருக்கும் நிறுவனங்களிடமிருந்து வசூலிக்கவும் பெரிய அளவில் நடவடிக்கை எடுத்து வருகிறது. இது ஊழியர்களின் ஓய்வு கால நிதியை உறுதியாக்கும் நல்ல முன்னேற்றம்.